யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ண நான் தான் இல்லை சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. எப்படி அத்தா சார் ஏன் திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? தப்பா? நீங்களா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப நன்றி சார். இதோ பாரு, நன்றி சொன்னா கொன்னுடுவேன்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேன். எதுக்கு இப்ப நன்றி எல்லாம்? அதை தவிர என்கிட்ட வேற எந்த வார்த்தையும் இல்லையே. இவங்களை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆ, பேசாம இனிமே நிரந்தரமா இவங்களை இந்த வீட்லயே வச்சுக்கலாமா? அவ்வளவுதான், அம்மா ருத்ர தாண்டவம் ஆடிடுவாங்க. இல்லைன்னா மட்டும் தாய்க்குளம் என்னைக்கு மாறி இருக்கு. அதெல்லாம் நீ கண்டுக்காத. இத பாரு, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, அது போதும். ரொம்ப நன்றி அத்தா சார். இவங்க இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவங்க பாதுகாப்பா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நானும் அதை நினைச்சுதான் நந்தினி இவங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். நமக்கு இப்போ திருடனை நினைச்சா கூட பயம் இல்லை சார். இந்த போலீஸை நினைச்சாதான் பயமே. இவங்களை போலீஸ்காரங்க எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிட்டே இருந்தேன். சாமி மாதிரி சரியான நேரத்துல என் குடும்பத்தை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. உங்களுக்கு நான் எப்படி... என்ன அது? இதோ பாரு, இன்னொரு தடவை நீ நன்றின்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். நன்றி கூட சொல்லக்கூடாதா? நன்றி சொல்றேன்னா நீ என்ன பிரிச்சு பாக்குறேன்னு அர்த்தம். இவங்களும் என் ஃபேமிலி தான். இருக்கிற சூழ்நிலையில இவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு நீ வரியாக கூடாது இல்லையா? அவங்களும் உனக்கு என்ன ஆச்சுன்னு தவிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அதனாலதான் 2 பேரையும் ஒரே இடத்துல வச்சிருக்கேன். ஓகே தானே? அப்போ உள்ள போலாம், வா, கமான்.